அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் கெரியர் அகாடமி சேனல். வெல்கம் ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 2025ஆம் ஆண்டு இசி டிபார்ட்மெண்ட், அதாவது எவர் கிரீன் சொல்லக்கூடிய இசி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா வேணாமா? எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற மோகத்துல இருக்கும்போது அந்த இசி அப்படி என்ன ஈசி? ஸோ இசி படிச்சா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? உண்மையாவே ஈசின்றது எவர் கிரீன் தானா அப்படின்றத இந்த வீடியோ தரத்துல பார்க்க போறோம். ஸோ 2025 ஆஸ் யூ ஆர் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இன்ஜினியரிங் எடுக்க போறீங்க, இசி எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பேரண்ட்ஸா இருந்தீங்கனாலும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஃபுல்லா பாருங்க. யூ வில் கெட் டு நோ வாட் இஸ் இசிஇ அண்ட் வாட் ஆர் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன் இசிஇ. அது வந்து உண்மையாவே அது வந்து டார்க் சைடா இல்ல உண்மையாவே பிரைட் சைடா ஈஸி அப்படின்றத வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஆல் த நோட்டிபிகேஷன்ஸ் ஃப்ரம் அவர் சேனல். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாமா? ஸோ இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இஸ் எவர் கிரீன் கோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் பார்த்தாலும் சிஎஸ்சி சம்டைம்ஸ் டவுனா இருக்கும், சம்டைம்ஸ் மெக்கானிக்கல் டவுனா இருக்கும், சம்டைம்ஸ் சிஎஸ்சி அப்ல இருக்கும், ஓகே மெக்கானிக்கல் அப்ல இருக்கும். ஆனா இசி மட்டும்தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில இசியோட ஆப்பர்ச்சுனிட்டி, அதோட சேலஞ்சஸ், அதோட கேரியர் பார்த்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 2024ல அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிக்கு அப்புறம் இசி. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கோர்ஸ் நீங்க எடுத்தாலுமே அந்த கோர்ஸ் 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோர்ஸ்ல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்க எடுக்கணும். ஸோ 2025 நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2029ல அதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த வகையில பூமிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது இசிஐ பொறுத்தவரைக்கும் செமிகண்டக்டர் ஃபீல்டு. ஓகே, செமிகண்டக்டர் ஃபீல்ட் கோயிங் டு பிளே வைட்டல் ரோல் பண்ணிட்டு இருக்கு, பண்ண போகுது. ஓகேங்களா? நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஃபீல்ட் சிப் டிசைனுக்கு லாட் ஆஃப் மணி தே ஆர் இன்வெஸ்டிங். ஸோ ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ செமிகண்டக்டரோட மார்க்கெட் சைஸ் வேல்யூ ஓகே 2023ல $611.35. ஓகேங்களா? அதே 2024 லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா $681.05 பில்லியன். ஓகே, 2032ல தேர் எக்ஸ்பெக்டிங் $2062.59 பில்லியன். ஓகே, ஸோ ஏசியா பசிபிக் செமிகண்டக்டர் மார்க்கெட் சைஸ் 2019ல இருந்து 2032 பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தது ராபிட்லி இட்ஸ் இன்க்ரீசிங். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன் செமிகண்டக்டர் ஃபீல்ட். ஸோ டெஃபினட்டா அதனால உங்களுக்கு இந்த வருஷம் 2025க்கு பாப்புலர் சாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நன் அதர் தென் இசி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல 12.91 lakh students have been chosen CSE. அதுக்கு அடுத்தபட்சமா எலக்ட்ரானிக்ஸ் ஓகே இசி பாத்தீங்க அப்படின்னா 6.05 lakh students have been selected. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏகப்பட்ட ரிலேட்டட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இருக்கு, ஒரு 15 கோர்சஸ் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேஷியோ அதிகமா இருக்கு. பட் இசியை பொறுத்தவரை உங்களுக்கு இசி மட்டும்தான், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சம்வேர் ஏசிடி அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் விஎல்எஸ்சி டெக்னாலஜி. ஓகேங்களா? பட் எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.05 lakh அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் இப்படி இருந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் இசியோட ரோல் வந்து மாடர்ன் டெக்னாலஜி பொறுத்தவரையும் கம்யூனிகேஷன் டிவைசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்மளால இதுக்கப்புறம் மொபைல் போன் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. எவ்வளவு இயர் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் போன்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப் பிளேயிங் வைட்டல் ரோல். சிமிலர்லி லேப்டாப்பு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஓகே கார், நவடேஸ் கார்ல பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிளேயிங் வைட்டல் ரோல். ரைட்டா? சிமிலர்லி ஐஓடி இண்டஸ்ட்ரி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த ஹவுஸ். ரைட்டா? ஏதோ ஒன்று மறந்துட்டு போயிட்டீங்க, ஃபேன் ஆஃப் பண்ண, சம்திங் லைக் தட். இஃப் யூ ஃபர்கெட் அப்படின்னா வேர் யூ ஆர் கண்ட்ரோலிங் ஆல் திஸ் திங்ஸ் ஃப்ரம் தி இன்டர்நெட். ஓகே, ஐஓடி மூலமா யூ கேன் கண்ட்ரோல். ஓகேங்க? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இசி பிளேயிங் a vital role. Similarly உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பொறுத்தவரையும் டிரைவிங் எமர்ஜிங் டெக்னாலஜிஸா பாத்தீங்கன்னா ஈஸி கருதப்படுகிறது. அதுக்கு பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் 5G, nowadays we are in 5G and also we are going to move towards 6G. ரைட்டா? அதனால வந்து பாத்தீங்கன்னா the development of 5G and 6G technologies require skilled engineers in telecommunication sector. ஸோ ஈஸியை நீங்க எலக்ட்ரானிக்ஸா பிரிக்கலாம், கம்யூனிகேஷனா பிரிக்கலாம். ரைட்டா? அந்த வகையில கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6G டெக்னாலஜி கோயிங் டு பிளே a vital role. அண்ட் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ நோக்கி சொல்றோம் இல்லையா, ஏஐ நோக்கி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஏஐ அப்ளிகேஷன் ரிலை ஆன் அட்வான்ஸ் ஹார்ட்வேர் மெயின்லி பிரைமர்லி டெவலப்டு பை த இசி இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இசி இன்ஜினியர்ஸ் ஆர் பிளேயிங் தி வைட்டல் ரோல். ரைட்? அண்ட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இசியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதோட சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா யாருக்கிட்டுமே ப்ராப்பரான டேட்டா நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. அந்த வகையில ஐஐடியில நம்ம சில இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டு
அவங்களோட இசியோட பிளேஸ்மெண்ட் மட்டும் நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி கரக்பூர்ல இருந்து என்ஐடி காலிக்கட் வரையும் இந்த இது வந்து பார்த்தா ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது 88.11% ஆவரேஜ் பிளேஸ்மெண்டா இசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இசி கிடைச்சிருக்கு. இது ஓவரால் ஆவரேஜ் ஓவரால் பிளேஸ்மெண்ட். இது வந்து பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இசி. அது வந்து பார்த்தா ஒரு நல்ல ரேஷியோ தான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில உங்களுக்கு வந்து இசியோட ஆவரேஜ் சேலரி, ஸோ இசியை பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான சேலரி வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவும் வாங்குறாங்க, அதுக்கு அதிகபட்சமாகவும் வாங்குறாங்க. ரைட்டா? ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் சாஃப்ட்வேர் பண்றாங்கன்றது கிடையாது. இசியும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு. யூ ஹாவ் லாட் ஆஃப் கோடிங் லாங்குவேஜஸ் இன் இசிஇ. அதெல்லாம் விரிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சேலரி வைஸ் பார்க்கும்போது இசியோட ஆவரேஜ் சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி தன்பாத், கவுஹாத்தி, என்ஐடி ரூர்கலா, சூரத்கர், காலிக்கட்டை பார்க்கும்போது 17.13, 24.2, 10.19 lakhs, 14.06 lakhs, 12.1. ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது 16.91 lakhs ஃபார் இசி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில மேக்ஸிமம் சேலரி மினிமம் சேலரி ஃபார் இசி பார்க்கும்போது அகைன் நம்ம சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐடி எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜா 41.28 lakhs, மேக்ஸிமமா 41.28 லட்சம் வரையும் இசி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. மினிமமா 5.10. ஓகே, ஆவரேஜா பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு இசி ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்தில் 5 லட்சம் என்பது ஆவரேஜ் சேலரின்றது ஒரு போதுமான சேலரி. ரைட்டுங்களா? ஒரு ஓரளவு நல்ல சேலரி தான். அதிகபட்சமா 41.28 lakhs. ஸோ உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து, உங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா they will be giving a salary for you people, and கம்பெனி பொறுத்தும் salary டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ salary expectations ஃபார் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஹைதராபாத் அண்ட் சென்னையில ஆவரேஜா பாத்தீங்கன்னா 9 lakhs இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9 lakhs வரையும் ஆவரேஜ் சேலரியா கொடுக்கப்படுது. பெங்களூர்ல 10 lakhs, டெல்லியில அகைன் 9 lakhs, குர்கான்ல 8.55 lakhs. இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி வாரியா நம்ம எடுத்திருக்கிற சர்வே. ஓகேங்களா? ஸோ ஃபைன், இதெல்லாம் ரைட் சார். சேலரி ஓகே. ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்தவரையும் காமன் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல யூ பி ஸ்டடிங் சம் ப்ரோக்ராமிங் இன் சி, டேட்டா ஸ்ட்ரக்சர், பைத்தான் அந்த மாதிரி படிப்பீங்க. செகண்ட் செமஸ்டர்ல அகைன் அந்த இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் 2 அந்த மாதிரி படிப்பீங்க. கண்டிப்பா ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பீங்க. செகண்ட் இயர்ல இருந்தா யூ வில் பி ஸ்டார்ட் ஸ்டடிங் தி கோர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இசி. அதுல மெயினா பார்க்கும்போது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஃபோர்த் செமஸ்டர்ல படிப்பீங்க. அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 3, நெட்வொர்க் அனாலிசிஸ். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 papers ஆர் 4 papers டிபெண்ட்ஸ் ஆன் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி என்ஐடியோட இது சிலபஸ் எடுத்துக்கோம். இதுல இருந்து கொஞ்சம் தான் வேரி ஆகும். ஓகேங்களா? நம்மளோட அனாலிசிஸ் சிலபஸ்லயும் சரி, நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்க அட்டானமஸ் காலேஜ் சரி, கொஞ்சம் ஸ்லைட்டா வேரி ஆகும். மேபி ஃபோர்த் செமஸ்டர் 5th செமஸ்டர் வரும், 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் அந்த மாதிரி மாறி வருமே தவிர சப்ஜெக்ட்ஸ்லாம் இதுல தான் வரும். ஓகேங்களா? சிமிலர் மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் தனியா வரும், மைக்ரோ கண்ட்ரோலர் தனியா வரும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹெச்டிஎல் வரும், விஎல்எஸ்ஐ வரும். ஓகே, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஓகே, தேர்ட் இயர்ல யூ பி ஸ்டடிங் அபௌட் டிஎஸ்பி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோட அட்வான்ஸ் சப்ஜெக்ட். ஒரு காலத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் தியரி அண்ட் கோடிங், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், ரைட், ஆண்டனாஸ் அண்ட் வேவ் ப்ராபகேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒரு கோர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூ பி ஸ்டடிங் மோர் தென் 20 papers. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பேப்பர் இருக்கும், லைக் இவிஎஸ், எத்திக்ஸ் அந்த மாதிரி பேப்பர் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எலெக்டிவ் வரும், அதர் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. ஓகே, ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாத கோர் சப்ஜெக்ட்ஸ் வில் பி ஸ்டடிங். ஓகேங்களா? ஸோ 7th செமஸ்டர் 8th செமஸ்டர் வில் பி டூயிங் தி ப்ராஜெக்ட்ஸ். ரைட்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியா, கம்யூனிகேஷன் தெரியா படிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ்ல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எல்ஐசி, விஎல்எஸ்ஐ இந்த மாதிரி வரும். கம்யூனிகேஷன் பொறுத்தவரைக்கும் சேட்டலைட் கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வில் பி ஸ்டடிங். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். ரைட், ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2027ல we may expect that shortage of 2,50,000 to 3 lakh professionals across various verticals. ECA பொறுத்தவரையும் ரிசர்ச், டெவலப்மெண்ட் ஆஃப் R&D, மேனுஃபேக்சரிங், டிசைன் அண்ட் அட்வான்ஸ்டு பேக்கிங் டெக்னாலஜில கிட்டத்தட்ட 2,50,000 3 லட்சம் வரையும் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஷார்டேஜா இருப்பாங்க அப்படின்னு கருதப்படுகிறது. ரைட்டா? ஸோ அதனால நிறைய வேக்கன்சி இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஈஸி படிச்சாலே ஜாப் கிடைக்கும்னு சொல்லல, பட் யூ ஹாவ் டு டூ லேர்ன். ரைட்டா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் கோர்சஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு, லைக் கேடன்ஸ், சினாப்சிஸ் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு, ஜைலிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரையும் எம்பெடட் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, டூல்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு லேர்ன் வெரி ப்ராப்பர்லி. ஸோ லேர்னிங் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூ கேன் ஏர்ன். ஓகே, ஸோ வாட் ஆர் த கம்பெனிஸ், என்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு, என்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் தனியாக போய்க்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் தனியாக போய்க்கலாம். கம்யூனிகேஷன் பொறுத்தவரையும் டெலிகாம் நெட்வொர்க் இன்ஜினியர்,
wireless communication engineer, fiber optics engineer. அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் தான், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது. பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 22 lakhs வரையும் ஃபார் ஆல் தி டொமைன்ஸ் வில் பி கெட்டிங். 28 lakhs 22 lakhs மேக்ஸிமமா, மினிமம் 8 lakhs வந்து இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியர் ஆகலாம், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் ஆகலாம், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர் ஆகலாம். ஓகேங்களா? ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க ஏரோஸ்பேஸ்ல போறதுக்கு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்ட்டு. ஈஸி படிச்சாலே போதுமானது. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பிகம் தி ஏவியானிக்ஸ் இன்ஜினியர், சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், ரேடார் சிஸ்டம் இன்ஜினியர். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில சிப் டிசைன் இன்ஜினியர் ஆகலாம், பிஎல்சி டிசைன் இன்ஜினியர், செமிகண்டக்டர் ப்ராசஸ் இன்ஜினியர். இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சப் டிவிஷன் இருந்துட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்டி இன்ஜினியர், டிசைன் ஃபார் டெஸ்டிங், பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், பிடின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் டிசைன் இன்ஜினியர். இந்த மாதிரி சப் டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதை தாண்டி ஐடி துறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் தி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர், நெட்வொர்க்கிங் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். ரைட், இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் லெவல் கம்பெனிஸ். ரைட், இசியில செமிகண்டக்டர் அண்ட் சிப் டிசைன்ல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி டாப் கம்பெனிஸ். ரைட், இன்டெகிரேட்டட் டிவைஸ் டெக்னாலஜி, இன்டெல், குவால்காம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரைட்டா, இவங்க அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாப் கம்பெனிஸ். டெலிகம்யூனிகேஷன் பொறுத்தவரைக்கும் எரிக்சன், நோக்கியா, சிஸ்கோ சிஸ்டம்ஸ், சியனா. கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் சாம்சங், சோனி, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஆப்பிள். ஓகே, அண்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பொறுத்தவரைக்கும் ரேதான், லாக்ஹீட் மார்டின், நார்த்ரோப் குரூமன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஐடி பொறுத்தவரைக்கும் யூ நோ வெரி வெல் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், அஃபென்சர், அந்த மாதிரி கம்பெனிஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இசிஐ பொறுத்தவரையும் யூ கேன் கெட் இன் டு ஐஐடிஸ் யூ கேன் கோ அண்ட் டூ ரிசர்ச். என்ஐடிஸ் லேப், சிஎஸ்ஐஆர், தட் இஸ் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்ல யூ கேன் டூ ரிசர்ச், அண்ட் டிஆர்டிஓ லேப்ஸ். ஓகேங்களா? ஸோ ரைட், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஹூ கோயிங் டு ரெக்ரூட் இசி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி டாப் காலேஜஸ் சொல்லக்கூடிய நிறைய ஐஐடிஸ், என்ஐடிஸ் எடுப்பாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்லாம் வில் பி giving you in the upcoming videos. அந்த காலேஜை படிச்சீங்க அப்படின்னா you can enter into these companies. Right, fine. So வந்து கம்பெனிஸ்ல வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கான கம்பெனிஸ் தான் பார்த்தோம். அடுத்தது இசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ். ரைட்டா, ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரை இந்த கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ்ஏ, கனடா, யூகே, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூனிவர்சிட்டி இன் யூஎஸ்ஏ, கனடால 5 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அண்ட் யூகேல 6 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அண்ட் யூரோப்ல 8 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அண்ட் ஆஸ்திரேலியால 3 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். ரைட்டா, ஸோ ஃபைன். இது வந்து ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரை. அண்ட் முக்கியமா இசிஇ முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு டூ, இஃப் யூ டூ கேட் எக்ஸாம் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ் சிலபஸ் ஃபார் கேட் எக்ஸாம். 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ கேட்ல நீங்க குவாலிஃபைட் ஸ்கோர் எடுக்கணும். அதுக்கு மேல ரேங்கிங் பொறுத்து நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் என்டர் இன் டு கவர்மெண்ட் செக்டர்ல யூ கேன் என்டர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்டிஓ, இஸ்ரோ, ஓகே, செயில், பிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பிஎஸ்என்எல், இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார், ஓகே, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்க நுழைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாவே இருக்கு. ஸோ இசியை பொறுத்தவரை யூ ஹாவ் வெரி வைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே தட் ஐ அம் ப்ரவுட் டு சே தட் ஐ அம் த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கிறீங்கன்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸோட தெரிஞ்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஈஸியை முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில யூ கேன் கோ வித் குட் பேக்கேஜ் அண்ட் குட் பிளேஸ்மெண்ட். ரைட்டா, அதனால இந்த இசியை பொறுத்தவரையும் 2025க்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹேவ் வெரி வைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் டூ சூஸ் வெரி குட் கோர்ஸ் லைக் இசி whatever. ஓகே, ஸோ அது வந்து உங்க கையில தான் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா you will be getting notified what are the videos we are going to upload in our channel. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.